வெல்கம் டு தினேஷ் விளாக்ஸ். எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம்னாலே ஆப்பர் மேலே போட்டுக்கிட்டே இருக்கும். கண்டங்காய் பலாக்காய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பலாப்பழத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வெல்கம் டு தினேஷ் விளாக்ஸ் அப்படியே ஆரம்பித்தோன்னே தினேஷ் தான் ஆரம்பிப்பார். என்னடா திடீர்னு வந்து இப்போ ஆரம்பிக்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்க. அவர் வந்து ஒரு வேலையாக வெளியே இருக்கார். அதனால் அவருக்கு பதிலாக நான் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படியே இந்த ஆடி மாதம் எனக்கு வந்தோடனே ஆடி மாதம் காத்தாடிக்க அப்படியே அந்த சாங் வந்து என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம போய் ஃபஸ்ட்டு வந்து பலாப்பழத்தை தொலைகிறோம், அந்த இயற்கையை வந்து பார்க்குறோம் எப்படி இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏமா இந்த ஆடி மாதம்னாலே பலாப்பழம் சாப்பிடணும் போல இருக்குது. பலாப்பழம் கிடைக்குமா? அதுதான் நம்ம தொலை போகிறோம். ஆடி மாதம்னாலே நம்மளுக்கு ஆப்பர் மேலே ஆப்பர், நம்மளோட மலை இயற்கை அது வந்து நம்மளுக்கு வந்து ஆப்பர் மேலே ஆப்பர் கொடுக்குது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல 2 வகை இருக்கு பலாப்பழத்துல. ஒன்று தெரியுமா? அது தெரியாது. 2 வகை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பலா மரம்னா, ஊழ மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கு, சாதி மரம்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கு. இந்த சாதி மரம்ன்ற பலாப்பழம் டேஸ்டே தனியா இருக்கும். இந்த கீழே எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, தருண்பட்டி சைட்லாம், தருண்பட்டி சித்தூர் திண்டுக்கல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, இந்த காய் வந்து நிறைய விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க எப்படி தெரியுமா, நம்ம ஏரியாவில் ஃப்ரீயாவே சாப்பிட்டுக்கலாம். ஏதாச்சும் நீங்க வந்தாலுமே நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் காய் வந்து ஃப்ரீயாக போட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் முக்கால்வாசி அதே ஃபேமஸாக இருக்கிறது வந்து பலாப்பழம் தான். அப்புறம் ஆரஞ்சு பழம் அப்படின்றது இப்போ இல்லை. இந்த சீசனில் ஆரஞ்சு பழம் அப்படின்றது இல்லை. நிறைய ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, ஆரஞ்சு பழம் ஒன்றும் பழம் பெருசாக இருக்கும். நான் பார்த்ததுலேயும் இந்த ஒரு 2-3 வருஷமாக ஆரஞ்சு பழம் அதிகமாகவே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆனால் எல்லாம் நினைப்பாங்க, என்னடா பலாப்பழம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏலக்காட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் நினச்சிருப்பாங்க. சாரி, தப்பாக நினைக்காதீங்க. அந்த ஏலக்காட்டுக்குள்ளே தான் பலாமரம் இருக்குது. அந்த ஏலக்காட்டுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து பலாப்பழத்தை வந்து தொலை போயிட்டுருக்கோம். மரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு? உங்களுக்கு. அந்த சாதி மரம் பூல மரம்ன்றதா? சாதி மரம்ன்றது வந்து இப்போ இங்கே பக்கத்தில் இருக்குது. அதை நம்ம போய் பார்ப்போம். இப்போ அது பழகி இருந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. நம்ம போய் ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த மரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பலா மரம் எப்படி இருக்குன்னு தெரியாதா? மலை ஏரியாவில் இருந்துட்டு பலா மரம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்காங்க. இருந்தால் நான் வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அப்படி சுத்த வேண்டியதாக இருக்குது. சரிவா, நான் காமிக்கிறேங்க போயிட்டு. ஸ்ரீதர், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஸ்ரீதர்? தெரியாதுமா. நம்ம கொடைக்கானல் இருக்குல்ல, ஆமாம், நம்ம கொடைக்கானல்ல எந்த சீசன்ல இல்லாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு தெரியுமா? தெரியாது. என்ன சம்பவம் தெரியாதுல்ல? நம்ம கொடைக்கானல்ல வந்து தண்ணி பிரச்சனை இதாயிருக்கு, உருவாயிருக்கு. தெரியுமா? தெரியாது. எந்த சீசன்ல இல்லாம இந்த சீசன்ல வந்து தண்ணி பிரச்சனை வந்து உருவாயிருக்கு. அதாவது நம்ம கொடைக்கானல் பகுதியில் வந்துட்டு போர் போட்டு தண்ணி எடுக்கிறது ஒரு கேன் 50 ரூபா அந்த மாதிரி வாங்கி வீட்டில் இப்போ வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கொடைக்கானல்னாலே ஃபால்ஸு அந்த மாதிரி நிறைய வகைகள் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு என்ன இயற்கை மாற்றமா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு மாற்றம் வந்து நம்ம கொடைக்கானல் வந்து ஏற்பட்டுருக்குன்னா இயற்கை மாற்றம் அப்படி மாறி இருக்கு. இது பலாமரம் தானே? இது என்ன மரத்தை சேர்ந்தது? இது வந்து ஊழ மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தோட சேர்ந்தது. ஊழ மரம் அப்படிங்கும்போது அந்த காய் வந்து நம்ம வந்து கையில் பிடிச்சிடலாம். அந்த பலாப்பழத்தை பழமாக இருக்கும்போது கையில் பிடிச்சி எடுக்கலாம். நம்ம வந்து நம்மளே கையில் பிக்கலாம். அந்த சாதி மரம்ன்றது எப்படி தெரியுமா உனக்கு? அந்த சாதி மரம்ன்றது வந்து நம்ம வந்து அருவா வச்சு அறுத்தாதான் அதை வந்து நம்ம வந்து வெட்டி சாப்பிட முடியும், அதாவது அறுத்து சாப்பிட முடியும். இந்த ஊழ மரம்ன்றது வந்து நம்ம கையிலே பிடிச்சி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் இதை விட அந்த சாதி பழம் அப்படின்னு டேஸ்ட் வந்து சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. அது வந்து பெருசாக இருக்கும். அது அந்த சுவை டேஸ்ட் பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ அதான் தேடி போகிறோம், கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. இங்கே பாரு, இவ்வளோ இயற்கையான ஏல தோட்டம் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இங்கே குளிக்கிறதுக்கு மனுஷனுக்கே தண்ணி இல்லை. இங்கே வந்து இந்த செடிக்கெல்லாம் எப்படி தான் தண்ணி விட்டு இந்த செடியெல்லாம் எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு இன்னும் யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த வட்டம் அந்த கொடைக்கானலில் பெரிய சம்பவம் இந்த ஒரு சம்பவம். 2026 எல்லாமே மாறும். ஆனால் இப்படி மாதிரி இருக்குது. பார்த்தியா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பேக்ரவுண்டில் பாரு ஃபுல்லாக காற்று அடிச்சு மரம்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு பெரிய இது வரம் தான். ஆமாம், அந்த காற்று பயங்கரமாக இருக்கும். இந்த காற்றுனாலேயே வந்து கொடைக்கானல் பகுதியில் வந்து தண்ணி
பற்றாக்குறை ஏற்படும் தெரியுமா. இந்த மாதிரி விஷயம்லாம் அவன் தெரியும் தான் உன்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னமும் அந்த ரோபோ மாதிரி இப்படி நடந்து வருது. தெரியாது அந்த மாதிரி விஷயம்லாம். அதுதான் தெரியாது. இதெல்லாம் தெரியாது. ஆடி மாதம்னால எனக்கு ஒரு சாங் ஒன்று ஞாபகம் தெரியுமா. ஆடி மாதம் கத்தடிக்க வாடிக்குள்ளே சேர்த்த நினைக்க அப்படின்னு ஒரு சாங் ஒன்று கேட்டுருக்கியா. நல்லா சூப்பராக இருக்கும், வைப்பாக இருக்கும் அந்த பாட்டெலாம் கேட்க செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம கூட தினேசன் இல்லை, தினேசன் இருந்திருந்தாருன்னா வச்சுக்க சும்மா என்னை வச்சு செஞ்சுருப்பாரு. என்னடா நீ எதை சொன்னாலும் தமிழ் மீனியோ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு பயங்கரமாக கலாய்ச்சிருப்பாரு. அப்படிப்பட்டது அவர் வந்து இப்போ வெளியில் வந்து ஒரு வேலையாக இருக்கார், வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால அவர் வர முடியல. பசங்களாக இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படி வீடியோ பண்ணும்போது. பார்ப்போம், நல்லா இருக்குது. இப்போ நம்ம போய் பலாப்பழத்தை பார்த்துட்டு ஒரு டேஸ்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸ்ரீதர், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலையும் சரி சிறுமலையும் சரி பலாப்பழன்றது வந்து பெரிய சீசனே கிடையாது. ஆடி மாதம் தான் சீசன் அப்படின்னு கிடையாது. எப்போ வேணால் காய் இருக்கும், அதாவது எப்போ வேணால் பிஞ்சு காய் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு நாள் கீழே போயிருந்தேன், அதாவது நம்ம ஏரியாவில் தருண்பட்டி திண்டுக்கல் இந்த சைடு போயிருந்தேன். அப்போ ஒரு இடத்துல மிளகு காய் வச்சுருந்தாங்க, இன்னும் நிறையா மிளகு காய் வச்சுருந்தாங்க. மிளகு காய் வச்சுருக்கும் போது எனக்கு தெரிஞ்சது தான், அவர் கூட நானும் போயிருந்தேன். அந்த மிளகு எப்படி காய்ஞ்சிட்டு இருக்கு வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ திடீர்னு நான் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்தார். இது மரத்தில் காய்க்குமா கொடியில் காய்க்குமான்னு கேட்டார். என்னென்ன எப்படி கேட்குறீங்க, கொடியில் தானே காய்க்கும் அப்படின்னேன். சிட்டி சைடு நிறைய பேர்த்துக்கு சிட்டி சைடில் வந்து மிளகு எப்படி காய்க்கும், இது கொடியில் காய்க்குமா மரத்தில் காய்க்குமா அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அதாவது இந்த மிளகு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா உனக்கு? தெரியாதாம்மா. ஆப்பாயில் ஆம்லெட்லாம் அப்படியே அந்த பெப்பர் பொடியை தூவி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம் தெரியுமா. ஆமாம்மா, அதுதான் அந்த பெப்பர் பொடி காய வச்சு எடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், இருமல் வந்தால் நமக்கு சப்போஸ் இருமல் வருது, அந்த காய வச்ச மிளகை கொஞ்சம் கையில் எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுடு தண்ணி பொட்டுக்கடலை ஃபஸ்ட்டு வந்து மிளகை வந்து சாப்பிட்டணும். மிளகை சாப்பிட்டுட்டு மிளகையும் பொட்டுக்கல்லையும் சாப்பிட்டுட்டு இந்த சுடு தண்ணி கொடுத்தோம்னா அது கொஞ்ச நேரத்தில் வந்து இருமல் வந்து கண்ட்ரோல் பண்ணும். என்னம்மா நீ மிளகு கொடியை காமிக்கிற, இலக்காயை காமிக்கிற, பலாப்பழத்தை மட்டும் காமிக்க மாட்டேங்கிற. எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது மாப்பிள்ள, நாங்கள் பேச வந்த விஷயமே வேற. அதாவது பலாப்பழத்தை பற்றி தான் நான் பேச வந்தேன். ஆனால் இங்கே வந்தோடனே ஏலக்காயை பற்றி பேசுகிறேன், மிளகை பற்றி பேசுகிறேன், அந்த பலாப்பழத்தை நான் வந்து பேசலை. இங்கே வருங்க, இது கோவட்டையிலேயும் ஒரு ஊழப்பழம் ஒன்று இருக்கு மாப்பிள்ள. பலாப்பழம் சாதி பழம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா. இப்போ நான் அதான் காமிக்க போகிறேன். இப்போ இந்த ஊழப்பழன்றது வந்து நம்ம வந்து எப்படி பிக்கணும் தெரியுமா. நான் இது ஏற்கனவே விழுந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது, சாப்பிடலாம் முடியாது. இதுதான் ஊழப்பழன்றது, எனக்கு புரியுதா. இது வந்து நம்ம அழகாக கையில் பிடிச்சிடறோம். இப்படி கையில் பிடிச்சிடறோம்ல, இப்படி கையில் பிடிச்சாவே வந்துடுமா இது? இதான் ஒரு மீடியம் ட்ரை பண்ணி கூட போகிறேன். ஆனால் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப அழுகிடுச்சு ஒரு மாதிரி. இது பேர் தான் ஊழப்பழன்றது வந்து, இது பேர் தான். சாதி பழம் அப்படின்றது வந்து நம்ம வந்து அறுக்கணும், அறுத்து சாப்பிட்டா நம்ம வந்து சாதி பழம்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த மாதிரி தான் இருக்குமா ஊழப்பழம்லாம்? இதுதான் ஊழப்பழம். இப்படி நம்ம மாட்டுக்கு இப்படி கையில் பிடிச்சாவே வருது, கையில் பிடிச்சாலே இப்படி பிடிக்கலாம். சாதி மரம் பலாப்பழம் எப்படி இருக்கும் அது நம்ம மரத்தை துளை போய் பார்க்கணும். இப்படியா? ஆமாம், எங்கிட்டும் இங்கே ஒரு மேலே ஒரு காய் இருக்கு. இது காயா பழமா? காய் இங்கேருந்து வந்து அந்த ஈயை வந்துட்டு அந்த நம்ம அப்படியே பழம் மாதிரியே காமிக்குது. இது மேலே தட்டி கூட பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போமா. மாப்பிள்ள சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் காயாக தான் இருக்குது. காயா? காய் இது வந்து இப்போதைக்கு பழுக்கலை. என்ன பழுத்துருக்கு பார்த்தியா, பழுத்து தரல விழுந்துருக்கு. நான் முன்னாடியே பார்த்துருந்தேன்னா இந்த பழத்தை விட்டு மாதிரி சாப்பிட்ருப்பேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் இது இப்போது காய். நம்ம போய் பார்ப்போம். சாதி மரம்ன்றது அந்த காட்டுக்குள்ளே இருக்கும், போய் பார்ப்போம். மாப்பிள்ள என்னம்மா, இது மரத்தில் ஏறி மேலே ஒரு நல்ல பெரிய காய் இருக்குது. ஆமாம் இருக்குது. அது வந்து பழமா காயின்னு எனக்கு தட்டி காமிக்க போகிறேன். நான் அது பழமா காயா அப்படின்னு உனக்கு நான் சொல்ல போகிறேன், ஓகேவா? சரி, எனக்கு மரம் ஏற தெரியாது, அதனால சொன்னேன். நீ ஏறுவில மரம் ஏறுவில ட்ரை பண்ணி பார்க்குறியா? அம்மா ட்ரை பண்ணி பார்க்குறியா? என்னங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன்றான், எனக்கு பயமாக இருக்குது. சரி ட்ரை பண்ணி தான் பாரு எப்படின்னு. வா ஏறு 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 ஏறு.
ஏறிவியா மேலே? ஏறிடுவோம். ட்ரை பண்ணுறேன்னு இருக்க. ஏறிட்டான் வாய்ப்புள்ள. பிடிச்சிட்டான் வாதா தான் பிடிச்சான். அம்மா என்ன காய் அம்மா? என்ன காயா? இப்போ காய் தாண்டா உனக்கு மேலே ஏற்றுனேன். என்ன காய் நீ கேட்குறியாடா? என்னடா காயா பழமானு கேட்டு தட்டு. ஸோ சேட் காய்டா. சரி வா பார்த்துக்கலாம். வா வா வா. இப்போ பார்த்தீங்கன்னா காயாகி போச்சு. என்ன பண்ணுறது? வா இறங்க பொறுமையாகவே இறங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து மேலே ஏறி தட்டி காமிச்சான். அது வந்து காயாகிடுச்சு. நம்ம தினேசனை நம்ம டீம் பசங்களாம் வந்துருந்தா அது பழமாக இருந்திருக்குமோ என்னமோ, அது என்னன்னு தெரியல. ஆமாம் ஆமாம். ஆனால் அடுத்த டைம் வந்து அந்த சாதி பழம் எப்படி இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர். இந்த வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. காணும் பூமி எல்லாம் உன்னோட ஊராகுமே.